ஸ்டார்டிங்ஸ்லயே நம்ம ஹீரோ அந்த ஃபார்மேஷன மட்டும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன காப்பாத்துறதுக்கு 2 பேர் ஓடியாந்துகிட்டு இருக்க. குயிமிங் வேன் போட்டு அவங்க 2 பேரையும் பொளக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே ஃபார்மேஷன மாட்டேன்ட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த ஜேட் ட்ராகன் ஸ்பிரிட்ட தான் கேட்பான். அத குடுத்துட்டு அவன உயிரோட விட்டுறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. கீழ இவனுங்க 2 பேரும் காப்பாத்த வரேன்னு நம்ம ஹீரோயின்ட்ட மோசமா அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவனுமே நான் செத்தா கூட அந்த ஜேட் ட்ராகன் ஸ்பிரிட்ட தரமாட்டேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னும் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு பொலன்னு பொளந்துகிட்டு இருக்காங்க. இருக்கிற இந்த பொண்ணு குயிமிங் வான் எதுக்காக அவனுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்க அந்த மூயனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோயின் அவங்களை செவுத்துல அடிச்சு பல்லி மாதிரி விட்டு வச்சிடுறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையும் அசால்ட்டா தடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்லுவான் இவங்க எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கிரீன் ஷேரோ பிட்ஸர் சேர்ந்தவன் ஒரு உயிரோட இருப்பான். அவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவோ ஃபிங்கர் நீடில்ஸ்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி அவனோட அட்டாக்கை டாச் பண்ணிடுறான். ஆப்போசிட்ல அந்த கிரீன் ஷேரோ பிட்ஸரோட யங் மாஸ்டருமே வந்துருவான். மூயின் என்னையே காயப்படுத்திட்டு அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்க அந்த கிரீன் ஷேரோ பிட்ஸர் சேர்ந்தவனுமே சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுமே டே மிங்கின் உன்னால என்ன கிழிக்கிறா முடியும் கிரீன் ஷேரோ பிட்ஸர்னு சொல்றீங்க உங்க எல்லாத்தையும் கரு இருக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு அந்த கிரீன் ஷேரோ பிட்ஸர் சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆப்போசிட்ல அந்த ஃபார்மேஷனுக்குள்ள இருக்கிறவனும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணுறதுக்கான வேலைய ஆரம்பிக்கிறான். இந்த கிரீன் ஷேரோ பிட்ஸர் சேர்ந்தவனுமே இந்த இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டை எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதோட உண்மையான நேம் வந்து ஹியூமன் எம்பரர் பென்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற மூயான் ஸ்க்ரோலுமே அந்த ஹியூமன் எம்பரர் பென் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த பவர்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் அந்த ஹியூமன் எம்பரர் பென்னு தான் இந்த மூயான் ஸ்க்ரோலுக்கு வேணும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அந்த பென் எடுக்கிறதுக்கான வேலையை இன்னும் ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோவுமே ஆப்போசிட்ல இருக்கிறவன் கொஞ்சம் முட்டாளா தான் இருக்கான். நம்மளோட சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சின்ன சின்ன அட்டாக்கை யூஸ் பண்ணி அவனை பின்னாடி தள்ளிட்டு அந்த பேனாவை பிடிக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த பேனாவையும் எடுத்துருவான். அந்த பேனாவுக்குள்ள இருக்கிற எல்லா பவர்ஸையும் இந்த மூயான் ஸ்க்ரோல் அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவுமே என்னப்பா இவ்வளவு பவர்ஃபுல்லான பேனாவா இது இவனுக்கு யூஸ் பண்ண தெரியல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆப்போசிட்ல இருக்கிறவனும் அவன் கத்த நம்ம ஹீரோ அந்த பேனாவோட பவரை கொண்டு அவன் கொண்டுறான். அதே இடத்துல உள்ள இருக்கிறவனும் டே மூயன் அவனை சும்மா விட மாட்டேன்டா எங்களோட பைசன் சிட்டிக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கா உன ஒட்டு மொத்தமா அழிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பைசன் சிட்டி ஷாங்டாங் செட்டை சேர்ந்தவங்க கிரீன் ஷேரோ பிட்ஸர் சேர்ந்தவங்க எல்லாரையும் கொல்றதாண்டா என்னோட லட்சியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல உன்னால என்ன கிழிக்க முடியும்னு பார்த்துருண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுமே ஃபர்ஸ்ட் ஒன்னை கொல்றேன் அதுக்கு நான் டாக்ஸன் லேண்ட்ல இருக்க எல்லாரையும் கொல்லுவேன். உங்க ஃபேமிலி அந்த கிரீன் ஷேரோ பிட்ஸர்ட்டை சேர்ந்தவங்க ஷாங்டாங் செட்டை சேர்ந்தவங்க எல்லாரையும் கையாலே கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். 2 கையிலுமே எனர்ஜி கொண்டு வந்துகிட்டு இருக்க. ஒரு தண்டர் டெக்னிக் மாதிரி இருக்கு. இதை பாக்குறவனா இது தண்டர் காலோட டெக்னிக் ஆச்சு இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு அவனும் அதிர்ச்சியில இருக்க. நம்ம ஹீரோவுமே தம்பி உனக்கான பரிசு நீல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த தண்டர் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக்கா பண்ணுவான். அந்த அட்டாக்ல அவன் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு சாம்பலா விடுவான். அவன்கிட்ட இருக்கிற ஜேட் ட்ராகன் ஸ்பிரிட்டுமே நம்ம ஹீரோ எடுத்துக்குவான். இதை பார்க்குறவங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில இருப்பாங்க. ஏன்னா இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளே இவ்வளவு ஈஸியா தூக்கடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீத்தி அண்ணின்னு ஒரு புதுசா ஒரு கேரக்டர் காட்டிட்டு இருப்பாங்க. அந்த கேரக்டர் சொல்ல ஆரம்பிக்கும் அந்த மூயின் எவ்வளவு பெரிய பலசாலி இதுல இருந்தே தெரியுது. இருந்தாலும் அந்த ஜேட் ட்ராகன் ஸ்பிரிட் எனக்கு தேவை. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா தான் கொன்னான் அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நான் அப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோமே என் கையில சாவறதுன்னு நீ வந்திருக்கியாடா உன்ன மாதிரி பொட்டிப்பெல்லாம் நல்லா ஒரு நிமிஷத்துல கொண்ட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மூயின் உன்னை சும்மா விட மாட்டேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த யான் ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவன் ஃபேமிலியை கரெக்டாக சொல்லிடுவான். ஆப்போசிட்ல குயிமிங் பண்ணுமே இந்த யான் ஃபேமிலி டோங் ஃபேமிலி எல்லாமே ஷாங்டாங் கான்டினென்ட்ல தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்க அப்பா எங்க அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டான்னு சொன்னாங்க. நீங்க உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு பண்ண துரோகத்துக்காக தான் கொண்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல உங்க அப்பா தானே போய் சொல்லி எங்க அப்பா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் செவுட்ல ஒன்று வச்சிருவான். பலர்னு வைக்க ஃபேமிலியை பத்தி பேசுறதுக்கும் இல்லை அப்பாவை பத்தி பேசுறதுக்கும் உனக்கு எந்த தகுதியுமே இல்லை ஏன்னா நீ ஒரு குப்படா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அது மட்டும் இல்லை எங்க ஃபேமிலிக்கு முன்னாடி உங்க ஃபேமிலிலாம் எதுவுமே இல்லை காலுக்கு கீழே கிடக்கிற குப்பை அப்படின்னு நம்ம ஹீரோ வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. ஆப்போசிட்ல இருக்க தியானியுமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்லாம் நம்ம பின்னாடி தள்ளிடுவான். ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ரத்தம் வந்தே எடுத்துற டே மூயும் ஒன்று சும்மா விட மாட்டேன்டா எப்படியாச்சும் இதுக்கு பழி வாங்கி தருவேன் நான் திரும்ப வந்து ஒன்று அட்டாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிளம்பிடுவான். இப்போ பிரதர் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு ஒரு பெரிய சத்தம் கேட்க யாருன்னு பார்த்தா அங்கே வருது நம்ம ஜுன்னர். இதை பார்க்குற நம்ம ஹீரோவும் அதிர்ச்சியில் இருக்கான். ஹீரோவை கட்டி பிடிக்கிறதுக்காக ஜுன்னர் வேகமாக ஓடியாந்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ இந்த மட்டும் இதை பார்த்தா எனக்கு கொன்னுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கேருந்து நவந்து போயிடுவான். அதுக்கப்புறம் தான் ஜுன்னர் வந்து மெங்கு வெங்க கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் மிங் உங்களை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷம் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம மெங்குமே சொல்ல ஆரம்பிப்பாங்க ஜின்னர் நீ இப்போ வர வர ரொம்ப அழகாகிட்டே வந்துகிட்டு இருக்க இப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. எல்லாமே பேச ஆரம்பிப்பான். பிரதர் ஜிமோ நான் இப்போதைக்கு 3 ஹால் பில்லருக்கு போகலான்னு இருக்கேன் அதுக்காக அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளைங் பீஸ்ட் நான் எடுத்துகிட்டு போகிறேன் ரிலீஜனி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவேன் அந்த ஃப்ளைங் பீஸ்ட்ல எனக்கு ஒரு பீஸ்ட் தேவை பணத்தை கூட நான் வந்து உங்களோட ஹாலுக்கு நான் அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல பிரதர் ரிலீஜனி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் காசை அனுப்ப தேவையில்ல நான் அந்த 3 ஹால்கிட்ட பேசிக்கிறேன்
அப்படின்னு லீஜன் என்னமோ சொல்லுவான். ரொம்பவே 2 பிரதர் லீஜலின் இப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிப்பான். ஹீரோவும் ஜின்னர் டீம் எங்கே வந்துட்டு பேச ஆரம்பிப்பான். நான் ரொம்ப நாளாவே இந்த ஜோங்சன் கண்டினியூல தான் இருக்கேன். என்னோட சொந்த ஊரான நன்யூன் சிட்டிக்கு நான் போலான்னு இருக்கேன். அங்க போறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். நான் அங்க தான் போறேன் இப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேருமே நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. போற வழியில நம்ம ஹீரோவுமே நான்கு வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு நம்ம ஹீரோயின் குயின் என்கிட்ட கேட்பான். நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிப்பாங்க. டோங்சன் ரிலிங்க்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காங்க. அதுக்கப்புறம் என்ன ரிலீம் இருக்கு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்க நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பான். அதுக்கு மேல தான் ஸ்பிரிச்சுவல் ரிலீம்னு ஒரு ரிலீமே இருக்கு. அந்த ரிலீம்ல 8 ஸ்டேஜஸ் இருக்கு இப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு என்னது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஸ்டேஜுக்கு அப்புறம் இவ்வளோ ரிலீம்ஸ் இருக்கா? அது மட்டும் இல்லை நம்மளோட ஸ்பிரிட்டை கூட அப்கிரேட் பண்ண முடியும். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் சியை நம்ம வந்து ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கணும். அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ லெவல் ட்ரெஷர்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் சியை நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணால் நமக்கு அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தேவை. அதை நம்ம கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட சி வேல்டை ரிஃபைன் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல அப்படின்னா நம்மளுக்கு இப்போதைக்கு சோல் ஆர்டிஃபேக்ட் தேவையா அப்படின்னு கேட்க அதுவும் உண்மைதான். சோல் ஆர்டிஃபேக்ட்லேயே நிறைய விதமான ஆர்டிஃபேக்ட் இருக்கு. கூட நம்மளோட ஸ்பிரிச்சுவல் சியை அவேக்கன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி முடிக்க ஆப்போசிட்ல இருக்க குயிமிங்மான சொல்லுவாங்க. ஷெங்கியூ வந்து 7th லெவல் நிர்வாணா ரிலியம்ல இருக்கான் அப்படின்னு அவனும் சொல்ல நிச்சயமா அது கொஞ்சம் பெரிய லெவல் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். நம்ம ஹீரோ ஒரு வழியாக டிராவல் பண்ணி வந்து நன்யூன் சிட்டிக்கே வந்துடுவான். நன்யூன் சிட்டியில் நம்ம ஹீரோ எங்கே போக போறான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் சந்திக்க போகிறான். குயிமிங் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டீச்சர் மூவிட்டு ஒரு லெட்டர் வந்தது. அதனால தான் நான் அங்கே எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோட நிறைய ஸ்டூடெண்ட் வந்திருப்பாங்க. குயிமிங் வான் நீ சொல்லதான் உண்மையா வந்து 6 நாளுக்கு மேலே ஆக போகுது இன்ன வரைக்கும் வரலையே இப்படின்னு இன்னொரு ஸ்டூடெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. டோங்ஷன் போலினா நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கதவு திறந்துட்டு யாரோ அதை பார்த்துட்டு இன்னொரு ஸ்டூடெண்டோ நம்ம டீச்சர் மூவின்னு வந்துட்டாரே அப்படின்னு கத்த ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து மரியாதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோமே ஒரு டீச்சருக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் திட்டிட்டு சந்திச்சு ரொம்ப நாளாகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 6 மாசத்துக்கு மேலே இருக்கும். கடைசியாக நம்ம டோங்ஷன் போலியன் தான் சந்திச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணத்தை அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இன்னொரு ஆளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அப்படியே எதுக்காக பார்த்தா நம்மளோட குயின் மெங்கியோன் வருவாங்க. நம்மளோட செகண்ட் டீச்சர் தான் இந்த கிளாஸுக்கு. அவங்களும் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போதைக்கு உங்களோட ரிலீம்லாம் ரொம்பவே குறைச்சலா இருக்குது. நீங்கள் நிறைய பேரை கொல்ல வேண்டியது இருக்குது. கிரீன் ஷேடோ பிளிட்ஸ் ஜோங்சூ லேண்டில் இருக்க பல பகுதியில் நம்ம பிடிக்க போகிறோம். அதுக்காக நீங்கள் இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சொல்லிட்டு இருப்பாங்க. டீச்சர் மூயும் நீங்கள் என்ன எவ்வளோ வேணாலும் பவர்ஃபுல்லாக ஆகுங்க. இந்த சிட்டியில் நாங்கள் நம்பர் 1 ஸ்டூடெண்டாக இருப்போம் இப்படின்னு அவங்களும் சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவுமே நம்ம சிட்டியில் இருக்கிற நம்ம ஹீரோட ஹவுஸுக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துலையும் யங் மாஸ்டர் நீங்கள் கடைசியாக வந்துட்டீங்க எப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டு இருக்க கடைசியாக வந்து 5லேருந்து 6 வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க உங்களுக்காக தான் கிளான் லீடர் காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே கிளான் லீடர் சந்திக்க போகிறான். நம்ம ஹீரோட அங்கிள் தான் நம்ம ஹீரோட சித்தப்பான்னு சொல்லலாம். அவருட்டியோ அங்கிள் நாங்கள் கடைசியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல உன்னோட இந்த வளர்ப்பப்போ பக்கம் கடைசியாக வந்துட்டியே அப்படின்னு நம்ம ஹீரோட அங்கிளுமே எந்திரிச்சு போய்கிட்டு இருக்க அப்பா நம்ம ஹீரோட தாத்தா வந்து நம்ம ஹீரோ ஒரே அடியாக அடிச்சு தள்ளிட்டு பேராண்டி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது இப்படின்னு நம்ம ஹீரோட தாத்தாமே நம்ம ஹீரோ மேலே பாசமலே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. பேராண்டி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி நம்ம ஹீரோ மேலே பாசமலே புரிஞ்சுக்கிட்டு இருக்க கீழே இருக்கிறவனும் அட படுவாங்களா என்ன மறந்துட்டீங்களாடா அப்படின்னு அவரும் நினச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்புறமே நம்ம ஹீரோட அங்கிள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு உனக்குன்னு ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கோம் மூயோன் நீ அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் இல்லை ஹீரோயின் நம்ம ஹீரோட தாத்தா இவங்க எல்லாரும் பார்ட்டி பண்ணிக்கிட்டு எல்லாருமே ஜாலியாக பார்ட்டி கொண்டுட்டு இருக்க அந்த கதைக்கு பின்னாடி யாரும் வர மாதிரி இருக்கு. இதோட இந்த எபிசோட முடியுது.